அதே போல என்எல்சி பங்கு விற்பனை செஞ்சாங்க. அம்மா ஆட்சி இருக்கும் போது 5% பங்குகளை அதிமுக அரசு வாங்கியது. அரசு வாங்கி தனியாருக்கு கொடுக்கல. ஏன்னா தனியாருக்கு கொடுத்தா அது தனியாருக்கு சொந்தமாகிவிடும். அதனால இன்றைக்கு பொது நிறுவனத்தில் இருக்கின்ற அந்த பங்குகளை, மத்திய பொது நிறுவனத்தில் இருந்த அந்த பங்குகளை அதிமுக அரசாங்கமே வாங்கியது. அதே போல இங்க சேத்தியா தோப்புல ஒரு கூட்டுறவு சர்க்கரை ஆலை இருக்குது. அந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலை பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியில தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட இங்க இருக்கின்ற விவசாயிகள் கரும்பு பயிரிடுற விவசாயிகள் அந்த சேத்தியா தோப்பு கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு தான் கரும்பை கொடுத்து அரவை செய்வாங்க. ஆனா இந்த விடியா திமுக அரசு வந்த பிறகு முறையா அரவை மேற்கொள்வதில்லை. இன்னும் டிசம்பர் 15ஆம் தேதி அரவையை துவக்க வேணும். ஆனா ஜனவரி மாசம் தான் துவக்குறாங்க. மார்ச் 31 முடிக்க வேணும். அதிமுக ஆட்சி இருக்க வரைக்கும் ஒரு நாளைக்கு 2500 டன் கரும்பு அரவை மேற்கொண்டது. இதுவரைக்கும் திமுக அரசாங்கம் இந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலைல 80,000 டன் கரும்பு தான் அரவை செஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருக்கும் போது 3 லட்சம் டன் கரும்பு அரவை செஞ்சிருக்கணும். டிசம்பர் 15ஆம் தேதி முறையாக கூட்டுறவு சர்க்கரை ஆலை திறக்கப்பட்டு இன்றைக்கு விவசாயிகளிடம் கரும்பை பெற்று அரவையை மேற்கொண்டிருந்தால் இதுவரை 3 லட்சம் டன் கரும்பை அரவை செஞ்சிருக்கலாம். அதெல்லாம் செய்யல. அதுக்கு மாறாக இன்றைக்கு தனியாருக்கு விவசாயிகள் பயிரிட்ட கரும்பை தனியார் சர்க்கரை ஆலைக்கு தாரை வார்த்தக்கூடிய அவல நிலை இந்த மாவட்டத்தில் பார்க்கிறோம். அதுவும் இங்க வேளாண்மை துறை அமைச்சர் இருக்கிறார். வேளாண் துறை அமைச்சருக்கு இந்த மாவட்டத்தில் விவசாயிகள் கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு கரும்பை பதிவு செய்துவிட்டு அவருடைய நிலத்தில் விளைந்த கரும்புகளை தனியார் ஆலைக்கு கொடுக்க வேண்டும் என்று அரசாங்கமே சிபாரிசு செய்துள்ள அந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலை எப்படி லாபத்தில் இயங்கும்? அதிமுக ஆட்சி இருக்க வரைக்கும் இந்த சர்க்கரை கூட்டுறவு சர்க்கரை ஆலை லாபத்தில் இயங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது நஷ்டத்தில் இயங்குது. அது மட்டும் இல்ல, நாள் ஒன்றுக்கு 50,000 யூனிட் மின்சாரத்தை தயாரித்து ஆலை தேவைக்கு போக மீதிய வெளியில விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ கரண்ட் உற்பத்தி பண்ணல, மின்சாரத்தை உற்பத்தி செய்யல. அதற்கு பதிலாக இந்த ஆலைக்கு தேவைப்படுகின்ற மின்சாரத்தை வெளியிலிருந்து வாங்குறாங்க. அப்படி வாங்கும் போது இந்த ஆலை எப்படி லாபத்தில் ஓடும்? எவ்வளவு அநியாயம் நடக்குது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்ல, நெல்லுக்கு திமுக ஆட்சி வந்த உடனே நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் கொடுக்குறாங்களா விவசாயிகளுக்கு? ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆகி போச்சு. ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆகியும் விவசாயிகள் பற்றி கவலைப்படல. 2021 தேர்தல் போது விவசாயிகளை மயக்கி கவர்ச்சிகரமா பேசி நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் நெல்லுக்கு விலை கொடுப்போம் என்று சொல்லி ஆசை வார்த்தை காட்டி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தவுடன் மறந்துவிட்ட கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். அதோட கரும்புக்கு ஆதார விலை ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 4000 ரூபாய் கொடுக்கறாங்களாங்க. அதுவும் ஏமாற்று வேலை. அதுவும் இங்கே வேளாண்மை துறை அமைச்சர் இருக்கார். வேளாண்மை துறை அமைச்சருக்கு இந்த மாவட்டத்திலேயே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல. தேர்தல் நேரத்தில் ஓட்டு கேட்க வருவாங்க, நின்னு கேளுங்க. முதல் 2500 ரூபாய் கொடு நெல்லுக்கு குவிண்டாலுக்கு, பிறகு ஒரு மெட்ரிக் டன் கரும்புக்கு 4000 ரூபாய் கொடு. நாங்க விளைவித்த கரும்பை இங்கேயே அரை, நீ ஏன் வெளியில கூட விற்க சொல்ற, வெளியில கூட அரைக்க சொல்ற? இதெல்லாம் கேளுங்கப்பா. கேப்பீங்களா? நம்மாலே கேப்பீங்க. அந்த தில்லு திராணி நம்மளுக்கு இருக்குது. இன்னைக்கு கரும்புக்கு பாத்தீங்களா மஞ்சள் நோய் வருது, வேரழுகள் வருது, 10க்கு காட்டு பண்ணி வேற அத அழிக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை கஷ்டத்திலேயே விவசாயிகள் பயிரிட்ட கரும்பு இன்றைக்கு இந்த ஆலை நிர்வாகம் அதை அந்த கரும்பை அரவை செய்ய மறுக்குது. ஆகவே கடும் கண்டன குரலை எழுப்புகிறோம். ஏற்கனவே இந்த தொகுதியினுடைய பூவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் பேசியிருக்கின்றார் இது குறித்து என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில பல திட்டங்களை நிறைவேற்றுகிறோம். ஏற்கனவே திரு ஸ்டாலின் சொன்னார்ல, அதிமுக ஆட்சி ஒரு 2 ஆட்சி எதுவுமே செய்யலன்னு. இந்த நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும் என்னென்ன திட்டங்களை 10 ஆண்டு காலத்துல அதிமுக அரசு நிறைவேற்றப்பட்ட என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன்.
ஸ்ரீ முஸ்லம் மற்றும் புவனகிரி ஆகிய இரு வருவாய் வட்டம், இரு தாலுகா அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ முஸ்லம் தலை இடமாக கொண்டு ஒரு புதிய ஒன்றியம் உருவாக்கப்பட்டிருக்குது. ஸ்ரீ முஸ்லம் வட்டத்தில் வெள்ளாற்றின் குறுக்கே 34 கோடியில 2 தடுப்பணை கட்டினா தான் பெய்கின்ற மழை நீர் தேக்கி நிலத்தடி நீர் உயர்த்த முடியும். மணிமுத்தாற்றின் குறுக்கே 18 கோடியில ஒரு தடுப்பணை. சிதம்பரம் வட்டம் சக்தி விழா பகுதியில வெள்ளாற்று ரூபாயில 6 கோடியில ஒரு தடுப்பு சுவர். புவனகிரி வட்டம் கம்மாபுரம் பவளங்குடி இடையில 12 கோடியில உயர்மட்ட பாலம். புவனகிரி அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டிருக்குது. சிதம்பரம் வட்டம் பேராம்பட்டு திட்டுக்காட்டூர் இடையே ரூபாய் 19 கோடியில உயர்மட்ட பாலம். சிதம்பரம் வட்டம் அகரநல்லூர்ல பழைய கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே 10 கோடியில தடுப்பணை. சிதம்பரம் வட்டம் அக்கரை ஜெயங்கொண்டப்பட்டினம் பகுதியில 15 கோடியில பழைய கொள்ளிடம் ஆற்றில் கருங்கல் தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டது. சிதம்பரம் வட்டம் ராதா விளாக்கம் கிராமத்துல 15 கோடி ரூபாயில உப்பநாட்டில் வடிகால் ஒழுங்கிலும் அமைக்கப்பட்டிருக்குது. சிதம்பரம் வட்டம் பேரணாம்பட்டு கீழ குண்டபலப்பாடி பகுதியில பழைய கொள்ளிடம் ஆற்றில ரூபாய் 43 கோடியில ரெகுலேட்டர் அமைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி சிதம்பரத்துல கல்வி தந்தை தவத்திரு சுவாமி சகஜானந்தா அவளுக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தமிழ்நாடு அரசின் கொண்டு வரப்பட்டது. சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக தரம் உயர்த்த 10 கோடி. சிதம்பரத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டடம் 24 கோடி. சிதம்பரம் மாவட்ட கிள்ளை கொண்டத்திட்ட பகுதியில பக்கிங்காம் கால்வாயில 18 கோடியில ஒழுங்கியும் அமைக்கப்பட்டது. சிதம்பரம் நகராட்சியில ரூபாய் 94 கோடி மதிப்பீட்டுல பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்பட்டது. 2020ஆம் ஆண்டு கனமழையால் பாதிக்கப்பட்ட சிதம்பரம் இளமையாக்கினர் கோயில் சுற்றுச்சுவர் 2,62 லட்சத்துல புனரமைக்கப்பட்டது. காட்டுமன்னார் கோயில புதிய ஐடி கல்லூரி மற்றும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி எல்லாம் துவக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். நபார்டு வங்கி நிதியுடன் மணவாய்க்கால் பழைய கொள்ளிடம் ஆறு மற்றும் வெள்ளியங்கால் ஓடை ஆகியவை மேம்படுத்தவும் சிதம்பரம் வட்டத்தில் ஓடைகள் நிரந்தர வெள்ளத்தடுப்பு பணிகளை 100 கோடி மதிப்பீட்டுல முடிக்கப்பட்டிருக்கு. அதே போல காட்டுமன்னார் கோயில் ஒன்றியம் ஆதனூர் மயிலாடுதுறை ஒன்றியம் குமாரமங்கலம் இடையே கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே 400 கோடியில காதவணை அமைக்கப்பட்டதும் அதிமுக அரசாங்கம். பழைய கொள்ளிடம் ஆற்றில் நந்திமங்கலம் கோலமட்டில 44 கோடி மதிப்பீட்டுல உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட்டது. நிறைய இருக்குதுங்க, இன்னும் நிறைய இருக்குது. நிறைய திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றுகள். ஸ்டாலின் அவர்களே, வெள்ளாற்றில் கடல் நீர் உட்பகுதியை தடுக்கும் விதமாக தடுப்பணை கட்ட நில அளவீடு மற்றும் தயாரிக்கப்பட்ட விடிய அதிமுக அரசு கிடப்புல போட்டது. இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் வடலூர் பெருவெளியில் 100 ஏக்கர் நிலம் திமுகவின் கண்களை உறுத்தியதால் அதை வீணடிக்க திட்டமிட்டு அங்கு வள்ளலார் சர்வதேச ஆய்வு மையத்தை அமைக்க திமுக நடவடிக்கை எடுத்தது. வள்ளலார் பக்தர் திமுகவிற்கு இந்த தேர்தலில் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள். சிதம்பரம் நகரில 10.60 கோடி மதிப்பீட்டுல புதிய பயணியர் விடுதி மற்றும் அலுவலக கட்டிடம் கட்டும் பணி 50% முடிச்சாச்சு. எஞ்சி பணி கிடப்புல போட்டாங்க. கடலூர் மாவட்டம் சிதம்பரம், கருப்பூர், மயிலாடுதுறை மாவட்டம் மாந்திரவேலூர் இடையே கொள்ளிடம் ஆற்றில் தடுப்பணை கட்டும் பணி கைவிட்டுட்டாங்க. இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து அரசு அதிமுக அரசு அதோட இங்க கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. தென்னாட்டு அம்பேத்கர் என அனைத்து சமூக மக்களாலும் அன்போடு அழைக்கப்பட்ட ஐயா எல் இளைய பெருமாளுக்கு அவரது 100ஆண்டு விழாவினை போற்றுகின்ற வகையில் அவர் வாழ்ந்த பகுதியான காட்டுமன்னார் கோயில் கழக ஆட்சி அமைந்தவுடன் அவருக்கு பிரம்மாண்டமான மணிமண்டபம் அமைக்கப்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் பொற்கால ஆட்சி என்பதற்கு புள்ளி விவரத்தோடு சொல்லியிருக்கிற திரு ஸ்டாலின்